டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். உலக அரங்கில் பிரான்ச்சைசி எந்த அளவுக்கு சிறந்து விளங்குது. தொழில் முனைவோர்கள் ஒவ்வொரு நாளும் பிரான்ச்சைஸ் ரூட்ல வந்துகிட்டே இருக்கு. ஈவன் நீங்க ஒரு மார்னிங் எழுந்திருச்சு நம்ம ஒரு காஃபி குடிக்கிறதுலேருந்து நைட்டு ஒரு டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இவ்வளோ நாளா. ஆனால் நீங்கள் இப்போ ரொம்ப உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம காஃபி அப்படின்றது ஏதாவது ஒரு பிராண்டட் காஃபி ஷாப்பில் நம்ம காஃபி குடிக்கிறோம். நைட்டு டின்னராக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாகவே. ஈவன் மார்னிங் எடுத்து நம்ம எடுக்கிற கோல்கேட் க்ளோஸ் பேஸ்ட் வரைக்கும் ஒரு டீலர்ஷிப் நெட்வொர்க்னாலேயோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் நெட்வொர்க்கில் தான் நம்மளோட மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ப்ரீ ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம எடுக்கிற ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், அதை லாண்ட்ரி கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம ஸ்டைலிங் பண்ணிக்கிற ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கிற பியூட்டி சலூன் ஸ்பா, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மார்னிங் டு நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற எல்லா சர்வீசஸ்மே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே த்ரூ ஃப்ரான்ச்சைஸ் ரூட்டில் தான் வந்துகிட்டே இருக்குது. அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தெரிஞ்சும் அது தெரியாமலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். மார்னிங் டு நைட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு டீலர் நெட்வொர்க்லேயோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்லேயோ ஒரு ஃப்ரான்ச்சைசி நெட்வொர்க்லேயே தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் வந்துட்டுருக்கோம். இப்போ வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸில் ஃப்ரான்ச்சைசிங் என்ட்ரு ஆனாலும் 30-35 இயர்ஸில் இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ யூஎஸ்லலாம் எடுத்துட்டிங்களா இது 1955-60லேருந்தே ஃப்ரான்ச்சைசிங் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு மார்க்கெட்டாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒரு கியூஎஸ்ஆர் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா. கியூஎஸ்ஆர்னு சொல்கிறோன்னா குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட், கஃபே செயின்லாம் நம்ம பார்த்துருப்போம். கேஎஃப்சி, சப்வே, மெக்டொனால்ட், இந்த மாதிரி பெரிய டாப் இந்தியன் பிராண்ட்ஸ் இல்லாமல் யூஎஸ் பிராண்ட்ஸை பார்க்குறோம். இவங்களாம் 1960-65 ஃப்ரான்ச்சைசி கொடுத்து இன்னைக்கு மெக்டொனால்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42,000 அவுட்லெட் வேர்ல்டு வைடு இருக்குது. கேஎஃப்சி ஒரு 30,000 அவுட்லெட் இருக்குது. சப்வே 35,000 அவுட்லெட் இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த வேர்ல்டு வைடு இந்த ஃப்ரான்ச்சைசின்ற ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு பரவலாக தெரியுது. யூடியூப்ல ஒரு 4 வருஷம் 5 வருஷமா ஆஃப்டர் கோவிட் நிறைய எல்லாரும் பேசப்படுறாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் ரூட்ல நிறைய தொழில் முனைவோர்கள் ஒவ்வொரு செக்டார்லேருந்து வளர்றாங்க. இப்போ எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னாலே அது ஒரு ஃபுட் செக்டார் தான் தெரியும் காமனாக எல்லாருக்கும். ஒரு டீ காஃபியாக இருக்கலாம், ஜூஸ் கஃபேவாக இருக்கலாம், ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஃபார்மட்டாக இருக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் மட்டும் இல்லை, ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் தொடங்கி ரீட்டைல், அப்பேரல், ஃபேஷன், வெல்னஸ், ஃபிட்னஸ், எஜுகேஷன், ஆட்டோமொபைல், ஹெல்த் கேர் அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லா செக்டார்லேயும் இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கு. அந்த வகையில் யூனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மீடியா இண்டஸ்ட்ரியில் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு? கண்டிப்பாக இல்லை. ஸோ இப்போ ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினராக இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு தொழிலில் இருக்கலாம், புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு எதுக்கு இப்போ தெரியுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரியே தெரியும். இப்போ எங்களையுமே நிறைய பீப்புள் எங்களை அப்ரோச் பண்ண வருவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு வச்சிருக்கிற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் தான் இருக்கும். 80-85%. ரிமைனிங் இருக்கிற 15-20% பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பேஷனேட்டடாக இருந்திருப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரியில். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பியூட்டி அண்ட் சலூன் தான் வேணும், ஆட்டோமொபைல் தான் வேணும், எஜுகேஷன் தான் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வர்ற பீப்புளோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஜென்ரிக்காக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணாமல் அவங்க எந்த ஏரியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஹைலி பேஷனேட்டடாக இருந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்து ஒர்க் பண்ணுறாங்களே அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸியாக இருந்தாலும் ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். சார்ஜஸ் அவங்களோட சக்ஸஸ் ரேட் நிறையவே இருக்குது நாங்கள் பார்த்த வரைக்கும். நீங்கள் இப்போ இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் புதுசாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசிங் சேனல் பார்ட்னர் ஆப்பர்ச்சுனிட்டின்றது புதுசாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கள்கிட்ட இவங்க 2020 டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக நாங்கள் கிங் குழுமத்தோடு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொன்னப்போ புரியவே இல்லை, சுத்தமாகவே புரியல. நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அவங்க சொன்ன விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் ரூட்டில் எடுத்துகிட்டு போகலாமா, இதை ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எடுத்து போகணுன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது
அவங்க சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டே எங்களுக்கு புரியல. 30 lakhs 40 lakhs இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனோட வந்திருந்தாங்க. நாங்க நிறைய ஒரு 4 வருஷமா கண்டினியூஸா டிராவல் பண்ணி ஒரு புதுசா ஒரு தொழிலை தொடங்கணும், ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் வராருன்னா அவருக்கு வந்து ஒரு 30 lakhs 40 lakhs அப்படின்றது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது எல்லாராலையும் முடியாது. ரியல் பேஷன் இருக்கும், ஆனா அவங்கள்ட்ட பணம் இருக்காது. கமிட்மெண்ட் இருக்கும், டெடிகேட்டடா ஒர்க் பண்ண ரெடியா இருப்பாங்க. அவங்களால ஒரு 30 லட்சம் 40 லட்சம் போடணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப வாய்ப்புகள் குறையா இருக்கும். அதனால இது நாங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தோம், நிறைய பேக் அண்ட் ஒர்க் பண்ண சொல்லிட்டே இருந்தோம். அவங்களும் விடாம 4 வருஷமா கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தாங்க. பண்ணிட்டே வரும்போது இப்போ ரீசெண்டாக 6 monthsலேருந்து அகைன் நாங்கள் ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சும் போது தான் இப்போ நம்ம அரைவ் ஆயிருக்க மாடல் வந்து கரெக்டான மாடல். ஏன்னா ஒருத்தர் புதுசாக தொழிலை தொடங்கணுன்றவருக்கு ஒரு 3 லட்ச ரூபா அப்படின்றது வந்து ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட். இன்னைக்கு ஃப்ரான்ச்சைசிங்கில் ஒரு டீ ஷாப்போ ஒரு காஃபி ஷாப்போ என்ன ஒரு கான்செப்ட் பண்ணாலும் மினிமம் ஒரு 3 to 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் நிறைய யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப நியூவான யூனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு முன்னாடி யாரும் நம்ம இந்த மாதிரி ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃப்ரான்ச்சைசிங் ஒரு சேனல் பார்ட்னர் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கவே முடியாது. அதே மாதிரி இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹைப்பர் லோக்கலான விஷயம் அப்படிங்கும்போது அந்த 3 லட்ச ரூபாயில் நாங்கள் கேட்டது அதில் ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கும்போது இல்லை, டைரெக்டாக அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்க்கான காஸ்ட் மட்டும்தான் வரப்போகுது. ஃபுல்லாக இதில் லான்ச்சிங் பீரியடுக்கு நம்ம டீம் போய் ஒரு 100 நாள் ஒர்க் பண்ணி அவங்கள வந்து எங்களுக்கு நாங்கள் கன்சல்டண்டாக நாங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன தெரியணும்னா, நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக, நான் வந்து ஒரு மீடியாவில் ஒரு மீடியா பிரினராக நான் வந்து உள்ளே வரப்போகிறேன், நான் 3 லட்ச ரூபா போடுறேன்னா எனக்கு எத்தனை கேள்வி வருமோ அத்தனை கேள்வியும் நாங்கள் முன்வைப்போம் ஒரு பிராண்டுகிட்ட. அந்த மாதிரி வைக்கும்போது அந்த இன்டர்வியூ தான் நீங்கள் பார்த்த இன்டர்வியூ. எனக்கு என்ன டவுட்லாம் அவர் ஒரு இன்வெஸ்டராக அந்த கேள்விகள் தான் இந்த வீடியோவில் இருந்துச்சு. அப்படி நம்ம அந்த கேள்விகள்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்னது வந்து ஒரு 3 லட்ச ரூபாயில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உபகரணங்கள்லாம் வாங்க போகிறோம். எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கான்ஸ்டியூஷன்சி ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்ரான்ச்சைஸியில் எக்ஸ்க்ளூசிட்டி அப்படின்றது கிடைக்காது, நான் எக்ஸ்க்ளூசிவ் தான் இருக்கும். ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டீ டைம் இருக்கும், அப்புறம் 2 கிலோமீட்டர் ஒரு டீ டைம்னு ஒன்று இருக்கும். எனி ஃப்ரான்ச்சைசி ஒரு நேச்சுரல் சலூன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 லட்ச ரூபா பண்ணுற ஃப்ரான்ச்சைசி 2 கிலோமீட்டரில் எங்கே இருக்கும், அடுத்த 3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நேச்சுரல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸை அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணிக்கணும் சேம் ஃப்ரான்ச்சைஸிலேயே. பட் கிங்கோட இந்த மல்டிஃபார்ம் டிவி ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் தொகுதியிலேயே வந்து நீங்கள் தான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ண போகிறீங்க. இங்கே வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, எக்ஸ்க்ளூசிட்டி. நீங்கள் தான் அந்த ஃபேஸாக இருக்க போகிறீங்க கிங் குழுமத்துக்கு. அதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த உபகரணங்கள் எல்லாமே அவங்க இந்த 3 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கறது, 100 நாள் உங்களோட கூடவே ஒர்க் பண்ணி லான்ச் பண்ணி உங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற இப்போ ஒரு லோக்கல் தொகுதியை எடுத்துக்கிறோன்னா அங்கே செலிபிரிட்டி இருக்கலாம், அரசியல் பிரமுகர்கள் இருக்கலாம், அங்கே வந்து வியாபாரம் பண்ணுற ஒரு பெரிய தொழில் முனைவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ நம்ம திருச்செந்தூர்னு எடுத்துக்கிறோம், தூத்துக்குடின்னு எடுத்துக்கிறோம், கன்னியாகுமரி, நாகர்கோயில்னு எடுத்துக்கிறோம். அந்த ஊருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. 50 வருஷம் 60 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. 50 வருஷமா 60 வருஷமா அரசியலில் தொடர்ந்து கண்டினியூஸாக பயணிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் போய் சந்திக்கிறதுக்கும் கிங் குடும்பத்துலேருந்தே சந்திச்சு உங்களுக்கு அவங்க ஒரு கனெக்டை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டோம். நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, ஒருத்தவங்க வராங்க, என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க, அவங்க இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வர கொஷினே நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன்னா அந்த பணத்தை நான் எப்போ எடுப்பேன், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் டைம், எவ்வளோ நாளில் எடுப்பேன், எவ்வளோ நேரத்தில் எடுப்பேன் அப்படின்றது. இந்த கேள்விகள்லாம் நாங்கள் முன் வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு 100 days. அந்த 100 daysல வந்து கம்ப்ளீட் லான்ச்சிங் பீரியடில் எல்லா சப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அதிகபட்சமாக 6 monthsல அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ரிட்டனாக எடுக்கிறதுக்கான அத்தனை தொழில் வாய்ப்புகளை தாண்டி கனெக்ஷனையும் நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்படி சொன்னபோது தான் அவங்க வந்து சக்தி மசாலாவாக இருக்கட்டும், ஜோஸ் ஆலுகாஸாக இருக்கட்டும், சைத்தன்யா ஸ்கூலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களோட டைரக்டாக மார்க்கெட்டிங் ஒர்க்குகளை எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும் போது இந்த மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற ஏகப்பட்ட பிராண்டுகள் இருக்காங்க, நேஷனல் பிராண்ட் இருக்காங்க, தமிழ்நாடோட டாப் பிராண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஹைப்பர் லோக்கலில் போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கு பட்ஜெட் இருக்கு, ஆனால் ஆள் இல்லை. அதை பண்ணுறதுக்காண்டி தான் இந்த
இந்த விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் மல்டிஃபார்ம் டிவியை. அந்த வகையில் எங்கள்கிட்ட வர்ற அத்தனை கார்ப்பரேட் பிஸ்னஸையும் நாங்கள் லோக்கலில் எங்களோட எடுக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னருக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா தெரிஞ்சுது. இப்போ நம்ம எலெக்ஷன் கேம்பெயின் இப்போ 2026 வருது, அதையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டோம். இப்போது எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்குன்னு ஒரு பெரிய தொகையை வந்து ஒதுக்குறாங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும். இப்போ வந்து லோக்கலில் போய் ஒரு கேம்பெயின் பண்ணணும். அந்த கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு பெரிய தொகை ஒதுக்குவாங்க. அந்த தொகையை ஒதுக்கும் போது அங்கே சேனல் இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும், லோக்கல் பீப்புள் இருந்தால் தான். அதைத்தான் இப்போ நம்ம நியமிக்கிறோம் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னரா, சேனல் பார்ட்னரா. அதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட்டி வந்து உங்கள்கிட்ட ஒரு தொகையை கொடுத்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை பண்ணுங்க, இந்த மாதிரி மெசேஜை கொண்டு போய் டவுன் டு எர்த் சேருங்க அப்படின்னா அதை அந்த தொகுதியில் பண்ணுற ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னருக்கு அதனால என்ன பலன் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கிற பிஸ்னஸை ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இதில் என்ன பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கோ இது எல்லாமே வந்து அந்த டவுன் டு எர்த்தில் யார் வேலை பார்க்குறாங்களோ ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்க. ஸோ இது வந்து 2வது கேரண்டியாக நம்ம பார்க்கறோம். பிஸ்னஸை ஷேர் பண்ணுறாங்க, கார்பரேட் பிஸ்னஸை, ப்ளஸ் இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் ப்ரொபகண்டா பண்ணுறதுல உங்களுக்கு வரப்போகுது. 3வது அங்கே இருக்கிற டாக்டர்ஸோ, அங்கே இருக்கிற தொழில் முனைவர்களோ, அங்கே இருக்கிற செலிபிரிட்டியாக உருவாகணும்னு நினைக்கிறவங்களோ அவங்கள நீங்கள் வந்து லைவாக எடுக்க முடியும், அங்கே லைவ் நிகழ்ச்சிகளை எடுக்க முடியும். நீங்கள் இப்போ ஓவராலாக எப்படி தெரியும்னா அந்த தொகுதியில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறத தாண்டி நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறோன்றதை தாண்டி நீங்கள் ஒரு முக்கியமான முகமாக ஃபேஸாக ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் பணம் இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுக்கிறது இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பணம் சம்பாதிச்ச எல்லாருக்கும் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரு புகழ். வெறும் பணம் போட்டோம் பணம் எடுத்தோம் அப்படின்றதோட தொழில் முனைவர் நிற்கிறது இல்லை. பணம் போட்டோம் பணம் எடுத்தோம், அதுக்கப்புறம் எனக்கு பேர் இருக்கா, புகழ் இருக்கா, எனக்குன்னு ஒரு கனெக்ட் இருக்கா, ஒரு அங்கீகாரம் இருக்கா அப்படின்னா அந்த அங்கீகாரத்தையும் இந்த தொழில் வாய்ப்பு தான் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு டீ கடை எடுத்து நடத்துறதுனாலே, ஒரு சலூன் ஷாப் நடத்துறதுனாலே 4 கஸ்டமர் தெரியும், 100 பேருக்கு சர்வீஸ் பண்ணுவோம். ஆனால் உங்களை ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கறது யார், எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியா இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும். அதை விட்டீங்க அப்படின்னா எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும். நீங்கள் ஒரு எடுப்பர்னராகவோ மீடியா பர்னராக ஆகும்போது தான் நீங்கள் ஒரு முக்கியமான நபராக கருதப்படுவீங்க. நீங்கள் வந்து ஒரு கலெக்டரேட்டில் போய் ஒருத்தர் கனெக்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு எஸ்பி ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணுறதோ, அங்கே இருக்கிற ஒரு பெரிய தொழில் முனைவராக இருப்பார், அவர் ஈஸியாக கனெக்ட் பண்ணுவீங்க. அங்கே ஒரு பெரிய எம்எல்ஏ இருப்பார், ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார், அவர் ஈஸியாக அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். இந்த ரீச் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ், அப்பார்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். இதை தான் வந்து நம்ம இப்போ நீங்கள் புதுசாக இந்த பிஸ்னஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா இதுதான் வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் 3 லட்சம் போடுறேன், எனக்கு 3 லட்சம் கிடைக்குமான்னா அஃப்கோர்ஸ் கிடைக்கும். ஒரு 6 மாதத்தில் கிடைக்கும், இன்னும் மிஸ் ஆனிச்சுன்னா 8 மாதத்தில் கிடைக்கும், இல்லை 10 மாதத்தில் கிடைக்கும். இதை தவிர எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேற நீங்கள் 3 லட்சத்தில் என்ன பண்ணலாம்னா 3 லட்சத்தில் நான் ஏதாவது ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கலாம், இல்லை நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஒரு டீ ஷாப் வைக்கலாம், காஃபி ஷாப் வைக்கலாம். அதுலேருந்து என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா பணம் போட்டால் பணம் கிடைக்கும். அதுதான் தொழில் முனைவரோட மைண்ட் செட். தொழிலை தொடங்குறோம் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி தான். மோர் தென் பேஷன், ப்ராஃபிட் தான் நமக்கு ரொம்ப மெயின். அதை எடுத்துறோம். அதை தாண்டி என்ன கிடைக்கும், மற்ற தொழில் வாய்ப்புகள்லையும் இந்த தொழில் வாய்ப்புக்கும் முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கீகாரம். பணத்துக்கு மேலே நமக்கு என்ன வேணும்னா பவரும் அங்கீகாரமும் அந்த ஆளுமையும் தேவை அப்படின்னா அது மீடியா இண்டஸ்ட்ரியில் கொட்டி கிடக்கு. அந்த விஷயத்தை கிங் மீடியா குழுமம் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த அங்கீகாரத்தை பகிர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. பிஸ்னஸை பகிர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, அங்கீகாரத்தை பகிர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணி உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவராகவும் மீடியா பிரினராகவும் உங்கள் தொகுதியில் உங்களோட ஃபேஸை அடையாளமாக காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க களத்தில். நீங்கள் இதில் வந்து வெறும் பணன்றதை தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாகவும் கமிட்மெண்ட்டாகவும் டெடிக்கேட்டடாகவும் ரொம்ப ஹைலி பேஷனேட்டடாகவும் அந்த ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பிரமுகர்களாக ஃப்யூச்சரில் வளர்கிறதுக்கும் உங்கள் முகம் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில். இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்களும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வளரணும் அப்படின்றதோட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.